அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏகே இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழில் டைப் பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த மொபைல் ஆப். மொபைலில் நீங்கள் தமிழில் டைப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அப்ளிகேஷன் தேடிக்கிட்டு இருக்காங்க மொபைல் ஆப். நான் என்ன ஆப் யூஸ் பண்ணுறேனோ அதை தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ இதை நம்ம தமிழில் டைப் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையான ஆப் கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது. இது நம்ம வாய்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த வாய்ஸை கேப்சர் பண்ணி தமிழில் அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா டைப் ஆகும். இது ரொம்ப எளிமையான ஒரு ஆப். இதை எப்படி யூஸ் பண்ணுங்கிறத நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம். இதோட லிங்க் நான் என்ன பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம கூகுள் இன்புட் டூல்ஸ்லேயே நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா தமிழில் டைப் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோரில் நான் போய்க்கிறேன். ப்ளே ஸ்டோரில் போய் எழுத்தாணி கீபோர்டு அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். எழுத்தாணி கீபோர்டுன்னு கொடுத்த உடனே ஒரு அப்ளிகேஷன் வருது இல்லையா, அதில் நான் போய் இன்ஸ்டால் பண்ண உடனே 3 ஸ்டெப்பு. இந்த 3 ஸ்டெப்பை முடிச்சிட்டிங்க அப்படின்னா இது இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப், இந்த 3 ஸ்டெப் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன். இதை கொடுத்த உடனே பேக் கொடுத்துருக்கேன். 3 ஸ்டெப் முடிஞ்ச உடனே பேக் கொடுத்துட்டு உங்களோட மொபைலில் செட்டிங்ஸில் வாங்க. செட்டிங்ஸில் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். கீழே சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் இருக்கு பாருங்கள். சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் வாங்க. சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் நான் இருக்கு இல்லையா, அதை மார்க் பண்ணியிருக்கேன். சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்டில் போய் அதில் லாங்குவேஜ் அண்ட் இன்புட்டுன்னு இருக்கும். கீழே லாங்குவேஜ் அண்ட் இன்புட் நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். லாங்குவேஜ் அண்ட் இன்புட், நீங்கள் அந்த லாங்குவேஜ் அண்ட் இன்புட்டில் சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட அந்த எழுத்தாணி கீபோர்டு எனேபிளாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே ஃபைன், எழுத்தாணி கீபோர்டு எனக்கு எனேபிளாக இருக்குது. நான் என்ன பண்ணிக்கிறேன், பேக் கொடுத்துக்கிறேன். பேக் கொடுத்துருங்க. என்னோடய மொபைலில் நான் இதை எப்படி யூஸ் ஆகுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வாய்ஸ் கேப்சர் எப்படி பண்ணுதுங்கிறத பார்ப்போம். அந்த க்ரீன் கலரில் இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, மைக்கை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வணக்கம், 𝗟𝗶𝗶𝗏. நெக்ஸ்ட் தமிழ்நாடு. தமிழ்நாடு. ஓகே, தமிழ் வாழ்க. ஸோ நம்ம கொடுக்குற வாய்ஸ் அப்படியே கேப்சர் பண்ணி கொடுக்குது. நான் அடுத்து மேனுவலாக டைப் பண்ணுறேன். 𝗧𝗺𝗵𝗎𝗏 இதை மேனுவலாக நம்ம டைப் பண்ணலாம். தமிழ் வார்த்தைகள் நம்ம எல்லாமே மேனுவலாக டைப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கிலீஷ் நம்ம ஃபாண்ட்டுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அதில் கீழே அந்த வடிவில் ஐக்கான் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதே மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் வரும். உங்களுக்கு நீங்கள் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் ஷேர் பண்ணலாம். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தீம்ஸ் இருக்குது. அந்த தீம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கலர்ஸ் தீம்ஸ், சாமி படம் போட்டது எல்லாமே இருக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்ட சாமி, உங்களுக்கு பிடிச்ச சாமி நீங்கள் தீம்ஸ் வைக்கலாம். இதில் ஏகப்பட்டது இருக்குது. ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்ச கார்டை வைக்கலாம். கஸ்டம் தீமும் இருக்குது. கஸ்டம் தீம்ஸ் செலக்ட் பண்ணோம்னா நீங்கள் கஸ்டம் தீம்ஸ் கொடுக்கலாம். ஓகே, அந்த டேட் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. டேட் என்ன டேட்டுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். நல்ல நேரம் பார்த்துக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஏகே இன்ஃபோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.